முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மதுரை ஜெயகந்தபுரத்தில் உள்ள ஏகே போஸனுடைய இல்லத்தில் தற்போது அவரது உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார். அவரது குடும்பத்தினரை சந்தித்து அவர் ஆறுதல் தெரிவித்து வருகிறார். உடன் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் சென்றிருக்கிறார். மலர் வளையம் வைத்து ஏகே போஸ் உடலுக்கு அவர் அஞ்சலி செலுத்தி வருகிறார். அதே நேரத்தில் அவரது குடும்பத்தினரையும் நேரில் சந்தித்து அவர் ஆறுதல் தெரிவித்து வரக்கூடிய நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சருடன் தமிழக அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் அங்கு உடன் இருக்கிறார்கள். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய நம்முடைய செய்தியாளர் மதிவாணன் இணைகிறார். மதிவாணன், நீங்க தொடரலாம், அங்க இருக்கக்கூடிய விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக திருப்பரங்குன்றத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இடைத்தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் திரு ஏகே போஸ் அவர்கள் கடந்த சில நாட்களாக உடல் நலமின்றிதான் காணப்பட்டார். மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை எடுத்து வந்திருந்த சூழ்நிலையில் நேற்று நள்ளிரவு மிக சரியாக 1 மணி அளவில் அவர் இயற்கை எய்தினார். இதனை அடுத்து அனைத்து ஏற்பாடுகளையும், அதாவது முதலமைச்சர் வருகையொற்றி அனைத்து ஏற்பாடுகளையும் காவல்துறையினர் செய்து வைத்திருந்தனர். இவருக்கு மிக சரியாக 69 வயது ஆகின்றது. 2 ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறது. முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் மற்றும் தமிழக அமைச்சர்கள், வருவாய்த்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, வருவாய்த்துறை அமைச்சர் மணிக்கும் RP உதயகுமார் போன்றோர் தற்சமயம் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அதாவது நீண்ட நாட்களாக 1972 கட்சியில் பணியாற்றி வருகிறார். மிக பண்பாளர் போன்ற வார்த்தைகளை அனைவருமே இங்கே பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களும் அனைவரும் இங்கே வந்து கொண்ட வண்ணம் இருக்கின்றனர். இப்பகுதியில் அளவுக்கு அதிகமான கூட்டம் காணப்படுவதால், அதாவது போலீஸ் பாதுகாப்பு என்பது பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர் ஏகே போஸ் உடலுக்கு தற்போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் அவரது உடலுக்கு நேரில் சென்று மலர் வளையம் வைத்தும் மாலை அணிவித்தும் அஞ்சலி செலுத்தினார்கள். அவரது குடும்பத்தினரை நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்த காட்சிகளையும் பார்த்தோம். தொடர்ந்து எமது செய்தியாளர் மதிவாணன் தெரிவித்தது போன்று நேற்று நள்ளிரவு உடல்நலக் குறைவால் தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் உடல்நலக் குறைவால் ஏகே போஸ் காலமானார். அவரது உடலுக்கு தற்போது நேரில் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மதிவாணன், நீங்க தொடரலாம். அதாவது தற்சமயம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் ஏகே போஸ், அதாவது திருப்பரங்குன்றத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மறைவையொற்றி அவருக்கு இறுதி அஞ்சலிகளை செலுத்தி வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் தங்களது இரங்கல் மற்றும் ஆதரவுகளை தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர். அதாவது துணை முதல்வர் தெரிவிக்கிற பொழுது, அதாவது ஏகே போஸ் சட்டமன்ற உறுப்பினர் மனைவியிடம் தெரிவிக்கிற பொழுது, இது ஈடு செய்ய முடியாத இழப்பு, எங்களது கழகத்திற்கும் கட்சியிற்கும் இத 1972 மிகவும் பாடுபட்டவர். அவருடைய கட்சிக்கு செய்த தியாகங்கள் நாங்கள் எந்த விதத்திலும் மறந்துவிட விட முடியாது. அந்த விதமான தியாகங்களை அவர் கட்சிக்காக செய்து இருக்கிறார். கடந்த பல மாதங்களாக அவர் நோய்விட்டிருக்கிற சூழ்நிலையிலும் கூட கட்சியினுடைய முக்கிய நிகழ்வுகளில் கலந்திருக்கிற பொழுது அது மிகப்பெரிய ஒரு விந்தையாக இருந்தது. உடல் முழுவதும் நலிவிட்டிருந்த சூழ்நிலையும் கூட கட்சியினுடைய முக்கிய நிகழ்வுகளில் அவர் கலந்து கொள்வதில் தவிர்ப்பது கிடையாது. எஞ்சி அழைத்தாலும் எந்த நேரம் அழைத்தாலும் தொகுதி மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு நல்லவர் என்ற வார்த்தைகளை சொல்லி அவருடைய மனைவிக்கு ஆறுதலை தெரிவித்து வருகின்றனர். அதே போல துணை முதலமைச்சர் அவர்களும் தற்சமயம் இயங்கி வருகிற இந்த அரசுக்கு முழு ஆதரவை வழங்கி கொண்டிருந்தவர் திரு ஏகே போஸ் அவர்கள். அவருடைய மறைவு என்பது எங்களது இதயங்களை மிகவும் வேதனைப்படுத்துகிறது. அவரை நான் சந்திக்கிற பொழுது ஒவ்வொரு முறையும் உங்களது உடல்நலத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் என்றுதான் சொல்லுவோம். நேற்று நள்ளிரவு அவர் மறைந்த அந்த செய்தியை கேட்டு எங்களது இதயங்கள் நொறுங்கி போனது என்று சொல்கிற பொழுது அவர்களுடைய மனைவி தேம்பி அழுகிற காட்சிகளை நாம் தற்சமயம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இவருடைய இறுதி சடங்கு என்பது, அதாவது இன்று சரியாக 5 மணிக்கு மதுரையில் உள்ள இடுகாட்டில் எரியூட்டப்படும் என குடும்பத்தாரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட இங்கே இருக்கக்கூடிய கூட்டங்களை பொறுத்தவரையில் அந்த இறுதி சடங்கினுடைய நேரம் சிறிது நேரம் தள்ளி வைக்கப்படலாம். இன்னும் முக்கிய பிரமுகர்கள் இங்கே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக கருதப்படுகிறது. நன்றி மதிவாணன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. சட்டமன்ற உறுப்பினர் ஏகே போஸ் மறைவை அடுத்து அவரது உடலுக்கு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். அவரது குடும்பத்தினரை சந்தித்தும் அவர்கள் ஆறுதல் தெரிவித்தனர். இன்று மாலை ஏகே போஸினுடைய இறுதிச் சடங்குகள் நடைபெற இருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் மதிவாணன் தர கேட்டோம்.